ஹாய் கைஸ். நம்ம கதனை வந்து காட்டு மேலே வச்ச தீவிர காதலால் எந்த ஒரு பொண்ணு இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்த நம்ம காட்டுக்காக நம்ம கதனாகி வந்து இழக்கிறான். இந்த திரைப்படத்தோட பேர் வந்து என் நாட்டிகள். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம கதனையை காட்டுறாங்க. நம்ம கதனை பேர் ஈகரிஸ். இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள மரங்களை எல்லாத்தையுமே பாதுகாக்கிற, அதுக்கு தேவையான உரத்தை போடுறது, இந்த மாதிரி காடுகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காலையிலேயே இவன் ரூமில் இருந்து எழுந்திரிச்சு தன்னோட காட்டை பார்க்கறக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்து சில பேர் இந்த குளத்தில் இருக்கிற வாத்து இதுங்களுக்கெல்லாம் பிரெட் வந்து போட்டுட்டுங்க. அப்போ நம்ம கதனை என்ன சொல்கிறோன்னா, இந்த பிரெட்டெலாம் இங்கே போடாங்க, ஏன்னா இதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் வாத்துகளை பார்க்க மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மரத்து மேலே வந்து நம்ம கதனை உட்காந்துட்டு அங்கே ஒரு லைவ் மாதிரி போடுறான். லைவ் மாதிரி போட்டு காட்டை பற்றின நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் அவள் கண்ணுக்கு ஒரு விஷயம் படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே டக்குன்னு என்ன சொல்கிறேன்னா, இங்கே யாருக்கிட்ட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இது காடு, இங்கே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற மிருகங்களுக்கா இவ்வளோ பாதிப்பு வரும், ஏதாவது தெரியுமா அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குற ஒருத்தர் என்ன சொன்னா, மேடம் 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 நாங்கள் சொல்கிறது கேளுங்க, முதல்ல அந்த வீடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வேலை பார்க்குறோம், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா என்னோட வேலையை போய்டும் மேம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் உடனே நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அவன் என்ன சொல்லனா, மேம் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் டக்குன்னு சொல்லுவான், பிரச்சனையா, நீங்கள் என்ன மிரட்டுங்களா, சரி ஓகே இந்த விஷயத்தையும் நான் கோர்ட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போய் தன்னோட ரூமில் இருக்க தன்னோட ஒரு ஃப்ரெண்டை வந்து எழுப்பிவிடுறான். எழுப்பிவிட்டு அவன் என்ன சொல்லிட்டான்னா, நீ நேற்று நைட்டு வரவே இல்லை, நாங்கள் நேற்று நைட்டு நிறைய பேர் வந்து நாய்களெல்லாம் பிடிச்சிருந்தோம், அதை போய் நாங்கள் காப்பாற்றிட்டு வந்தோம் அப்படின்னோடனே, அதை விட இன்றைக்கி நம்ம காட்டை ஒரு தான் அழிச்சிட்டு இருக்காங்க, என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டீமை கூட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. இந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பல பேரோட கண்ணுக்கு வந்து பரவுது. இதனால இந்த விஷயம் வைரலும் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, இவங்க ஜியாலஜிஸ்ட் வந்து படிச்சுட்டு, அதாவது மண்ணை பற்றி. இப்போ அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு போய் அங்கே உட்காந்துருக்கும் போது இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்காங்கம்மா, அங்கே ஒருத்தங்க கூட ஹீரோயினை மிரட்டினான்னு சொன்னாங்கம்மா, அவன் தான் அந்த கம்பெனியோட ஓனரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க ஸ்கூலில் ஒரு சின்ன கேம்பஸில் வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறதுக்காக வருவான். அப்படி அவன் வரும்போது அவங்களோட ப்ரொஃபஸர், அதாவது நம்ம ஹீரோயின் ப்ரொஃபஸர் வந்து அவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, காட்டுக்குள்ளே வந்து ஒரு டவர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் பாரிஸ் தெரியுமா, பாரிஸில் வந்து ஈவில் டவர் வரும்போது அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே எதிர்த்தாங்க. பட் இன்றைக்கி பாரிஸ் வந்து இவ்வளோ பெரிய இடமா மாறின காரணமே அந்த டவர் தான். அது மாதிரி இங்கே ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னோட டக்குனு ஹீரோயின் கையை தூக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சார் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஓகே தான், பட் இப்போ நீங்கள் இப்படி டவரை காட்டுக்குள்ளே கட்டுறதுனால அங்கே இருக்கிற மிருகங்களுக்குலாம் என்ன ஆகும், ஏன்னா மிருகங்கள் மைக்ரேட் ஆகிட்டு போயிடும் அப்படின்னா டக்குனு ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் அங்கே இருக்கிற மிருகங்கள் ஏற்கனவே மைக்ரேட் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மிருகங்கள் மக்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு சொல்கிறாங்க. சரி சார் ஓகே மிருகங்களை விடுங்க, அங்கே இருக்கிற மண்ணுக்கு என்ன ஆகும் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது ப்ரொஃபஸரை எவ்வளோ பேசி பார்ப்போம். பட் இது இவங்க ரெண்டுத்துல ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷன் மாதிரி போயிடும். இப்போ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுருவாங்களா. நெட்டில் போட்டதை ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து நான் வாங்கன்னு பாதிட்டா போல, நான் எதுவும் வந்து பேசுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஹீரோ பேசுகிறான். இதுக்கப்புறம் ஹீரோயினியை கூட்டு ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவான்னா, இதுக்கப்புறம் நீ இந்த காலேஜை கண்டினியூ பண்ணணும்னா இனிமேல் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, நீ ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோனை எடுக்க மாட்டாங்க. உடனே பக்கத்தில் இருக்க பல்பில் தான் அவனை இருக்கானோ போல அப்படின்னு நினச்சி அங்கே போய் சரக்கடிக்கலாம் போனால் அங்கே நம்ம ஹீரோ வந்து வந்துடும். வந்தோடனே என்ன சொன்னோன்னா, இன்றைக்கி என்ன நம்ம அதிகமாக மீட் பண்ணிகிட்டே இருக்கோம், இதான் ஒருத்தங்களை பார்த்தவங்களே திருப்பி திருப்பி பார்க்கறது அப்படின்னு டக்குனு என்ன சொல்லணும்னா, ஒன்றால் தான் என் காலேஜ் போச்சு, இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஒன்றால் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலோன்னா, நீ சொல்லி தானே என் ப்ரொஃபஸரை என்னை காலேஜ் விட்டு தூக்குனாரா அப்படின்னோன்னா, சரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோனே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவா. எந்திரிச்சு உடனே டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பேசணும்னா ப்ரொஃபஸர் திருப்பி ஹீரோயின் கால் பண்ணி நீ காலேஜில் நாளைக்கு நார்மலாக வந்து சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயினி வந்து என்ன கேட்பானா, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி நீ பண்ணிட்டு இருக்க, நீயே என்னை காலேஜ் விட்டு தூக்குற, நீயே என்னை காலேஜில் சேர்க்குற அப்படின்னோட இங்கே பாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, உன் ப்ரொஃபஸர் வந்து எனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை வேலையை காலேஜ் விட்டு தூக்கிட்டாரு, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்போ போல அந்த இடத்துல சரக்கு அடிச்சுட்டு அவள் பக்கத்தில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நிறைய டாக்ஸ் இருக்குது தெரியுமா, இது எல்லாமே ஒரு செக்யூரிட்டி வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. அங்கே போய் அவங்க யாருக்கும் தெரியாமல் அந்த டாக்ஸ் லைவை வந்து தூக்குவா. இதை ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் பின்னாடி போய் பார்க்கும்போது இவன் என்ன இங்கே இன்னொரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை காப்பாற்றி தன்னோட ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போய் ஹீரோயின் நைட்டு படுத்துருப்பாள், காலைல எந்திக்கும் போது ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கும். அப்போ அவள் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடக்குது, எப்படி இங்கே நான் வந்தேன் அப்படின்னா, நேற்று நைட்டு நீ பண்ண பிரச்சனை 1 or 2 அதனால தான் இங்கே எல்லா பிரச்சனையும் அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம பார்ப்போமா நான் என் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து காலேஜ் போகிறாள். ஹீரோயின் காலேஜ் போனாலும் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் நினப்பாவே இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்னா ஈவினிங் ஹீரோயினை போய் பார்ப்போம். பார்த்து ஹீரோயின்ட்டு என்ன பேசுவானா, பிரச்சனையில் இருந்து நம்ம விலகணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது உனக்கு வேண்டாம் சொல்லி நான் அதை வாங்கி தரேன், உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்லி காசு திமுறை என்ன காட்டுறியா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவா. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா,
காலையிலேயே ஹீரோயினி வந்து இந்த வாத்துங்களுக்கெல்லாம் பிரெட் போட்டுட்டு இருப்பா தெரியுமா, அந்த இடத்துக்கு ஹீரோ காலையிலே போயிடும். போய் இவன் வாத்துக்கெல்லாம் பிரெட் போட்டுட்டு இருக்கும்போது இவனை பார்த்து ஹீரோயினி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரெட்டாக போடாதீங்க அப்படின்னா ஹீரோவை பார்த்தோன்னே நீ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே, சரி நான் உனக்கு ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என் கூட ஒரு 7 நாளைக்கு இருந்து நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சினா இந்த காட்டை விட்டு நான் கண்டிப்பாக போயிடுறேன் அப்படின்னா, அப்போ ஹீரோயினி கண்டிப்பாக நீ தான் சொல்றியா, கண்டிப்பாக தான் சொல்கிறேன், நம்பிக்கை இருந்தால் என்ன வேணால் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசும்போது ஹீரோயினி இந்த விஷயத்தை வந்து அவன் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இந்த காப்பாற்றுறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை, அவன் என்ன சொல்லலாம் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ளத்துக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இவன் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு போவோம். அதாவது என்னன்னா 7 நாள் நம்ம 2 ஒன்றா இருக்கும்போது விருப்பமே இல்லாமல் நீ எப்பவுமே என்னை தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயினி சொல்லுவா. ஹீரோ இதெல்லாம் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகும்போது ஒரு சின்ன வீடியோ எடுப்பா. அதாவது என்னன்னா 7 நாள் நம்ம ஒன்றா இருக்க போறதுக்கான ப்ரூஃப், அதாவது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒன்றா போலீஸ் பிடிக்கணுங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமில் தான் நீங்கள் ஹீரோயினி வந்து நல்லா தூங்குவா. தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஹீரோயினி அப்படின்னா நல்லா தூங்குனீங்க அப்படின்னா நல்லா தூங்கினேன், சரி ஓகே என் கூட நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஆஃபீஸையும் தன்னோட ஒர்க்கையும் எல்லாத்தையுமே அவங்க சுற்றி கட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இவன் பர்சனல் திங்ஸாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு என்ன சொல்லுவானா, இது உனக்காக தான் வாங்கினது, இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினி இந்த நேரத்துலலாம் இது என்னால் பண்ண முடியாது, நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம அக்ரிமெண்ட் இல்லைம்மா, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சு அவனை இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிஷின் வந்து அவன் கையில் கொடுத்துருவான். கொடுத்தோன்னா ஹீரோயினி வேறு வழியிலனா அதை வச்சிருப்பாளா, வச்சுட்டு கிளாஸில் போகும்போது சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். ஆன்சர் பண்ணும்போது ஹீரோ என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருந்து அந்த மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினியெல்லாம் டக்குனு அதை தன்னை கட்டுப்படுத்தவே முடியாது. உடனே திருப்பி என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் ரூம் வந்துட்டு ஹீரோட ஃபோன் அடிச்சு நான் கிளாஸில் இருக்க இப்போ இப்படி பண்ணாத அப்படின்னா அதெல்லாம் நம்ம அக்ரிமெண்ட் இல்லை, நான் சொல்கிறத செய்ய அப்படிங்கும்போது மறுபடியும் போய் ஆன்சர் பண்ணுவோம். சுற்றி இருக்க கிளாஸில் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவன் ஹீரோயினோட விளாண்டுட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு பெண்ணை அவனை நான் தானே என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு நீ லூசு தவிர முடிப்பேன், நமக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட் என்னமோ அதை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நீ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, நம்ம ஈவினிங் வந்து மியூசிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மியூசிக் காம்படிஷன் நடக்குதுமா அங்கே போய் உட்காந்துப்பான். அங்கே உட்காந்து 2 பேரும் நமக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் மீறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணும்போது ஹீரோயினி அங்கே வச்சு உள்ள ஒரு வாய்ஸை மட்டும் கொடுப்பான். கொடுத்தோன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது ஹீரோயினி எப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே வந்து சிரிச்சு ஜாலியாக இருப்பாங்க. அப்போ ஹீரோயினி என்ன பண்ணுவானா, ஹீரோயின்ட்ட நீ கார் ஓட்டுவி அப்படிங்கிற இல்லை என்கிட்ட லைசன்ஸ் பரவாயில்ல நீ ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனோட பெரிய ஃபெராரி காரை வந்து ஓட்டுவான். ஓட்டு விடும்போது இவங்க 2 பேரும் காருக்குள்ள வச்சு ஜாலியாக இருக்கும்போது டக்குனு ஹீரோயினி தன்னைத்தானே மறந்து காரை ரொம்ப வேகம் ஓட்டும் போது ஹீரோ தன்னோட காரை வந்து கட்டுப்படுத்துவான். அப்போ அங்கே இருக்கிற போலீஸ்கார டக்குனு வந்துட்டு என்ன ஆச்சு உங்கள் 2 பேர்த்து லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இறங்குவாங்களா. இதுக்கப்புறம் ஹீரோயினி வேறு போதையில் இருப்பா. இப்போ அவளை தூக்கிட்டு போய் அவன் ரூமில் வந்து தூங்க வச்சிருவான். தூங்க வச்சதுக்கப்புறம் எப்போ போல காலையில் ஹீரோயினி வந்து சொன்னேன். ஹீரோயினி கூட்டி எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுஸ்லாம் செய்வாங்க தெரியுமா, அந்த இடத்த கூட்டு போயிட்டு ஹீரோயினியோட உடம்பு மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்டாச்சுஸ் வந்து செய்ய சொல்லுவான். அப்போ ஹீரோயினி ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படின்னா இவன் வேண்டாம் அப்படின்பாளா, நீ அப்போ நீயும் கலட்ட அப்படின்னா ஹீரோவும் கலட்டுவான். கலட்டினோடனே இவங்க 2 பேரோட உடம்பு சேர்ப்புக்கும் நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினிக்காக ஹீரோவே சமைக்க வந்து செய்வான். சமைச்சோன்னே ஹீரோயினி அதை எடுத்து சாப்பிடுவா, நீ ரொம்ப நல்லாவே குக் பண்ணுற அப்படின்னோடனே அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் சாப்பிட்டு போது இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டாச்சு செய்ய விட்டாங்க. அந்த பொம்மை வந்து வந்துடும். அதாவது இவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சாக்லேட்டை வந்து ஸ்டாச்சு செய்ய சொல்லுவான், அதான் சாப்பிட்றதுக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு வந்து சிரிப்பு வந்தோடனே இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து வந்து அந்த ஸ்டாச்சுஸில் இருக்கிற ஐஸ்கிரீமில் வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே நைட் எப்போ போல ஹீரோயின் வந்து தன்னோட ரூமில் வந்து தூங்குறா. தூங்குற அப்புறம் காலையில் ஹீரோயினிக்காக இவன் வந்து சாப்பாடு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போய் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும். அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு போய் ஹீரோயினி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்தோடனே ஹீரோ வந்து என்ன ஆச்சு எதுக்காக இப்படி இருக்கா அப்படின்னா எங்கள் அப்பா தான், அதனால என்ன அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகுது. எங்கள் அம்மா இறந்தப்பறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்ன கூட இவருக்கு ஹாஸ்டலாக விட்டாரு, அதனால எனக்கு எங்கள் அப்பாவை சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கும்போது சரி வா இப்போ போய் உங்கள் அப்பாவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணுவோம்னா ஹீரோயினியை கூட்டுட்டு கிளம்புவோம். அதாவது அவங்க அப்பாவை பார்க்குறக்காக அங்கே போகும்போது அவங்க அப்பா டக்குன்னு நீ வரவே மாட்டேன்னா உனக்கு லீவே இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டி இங்கே வந்திருக்கா அப்படின்னா இவர் ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னா நைஸ் டு மீட்டிங் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு ஹீரோயினோட அப்பாவோட இவன் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போவான். மீன் பிடிக்கிற போகும்போது ஹீரோயினை பற்றின சில விஷயங்கள் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோயினோட சின்ன வயசு போட்டவளை ஹீரோயினோட அப்பா வந்து காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து பழைய நினைவுகள் வரனால டக்குனு அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன நினச்சிட்டோன்னே இது வீம்புக்கு தான் பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுது, இப்போ எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புவோம். கிளம்பி வரும்போது காரில் வரும்போது ஹீரோயினிக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லும்போது டக்குனு ஹீரோயினி அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்கினோட காலையில் விடியும். ஹீரோ கரெக்டாக வந்து ஹெலிகாப்டர் போகிறக்காக ஹெலிகாப்டர் வர வச்சிருப்பான். ஹீரோயினி அப்படின்னு உன்னால் கார் டிரைவ் பண்ண முடியாதான் வர சொன்னியா, இல்லை இப்போ நம்ம போகிற இடத்துக்கு வந்து கார் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்டுக்குள்ளே வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்காக போவான். அங்கே போய் இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன ஆனிச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை நாங்கள் கேம்பெயின் பண்ணுறதுக்காக வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினி வந்து பேசிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் இவங்க கேம்பெயின் பண்ணும்போது இவங்க 2 பேரும் புள்ளியும் இருக்க பர்சனல் விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. பேசினதுக்கப்புறம் காலையில் எப்பவும் போல ஹீரோயினியை வந்து ஹீரோ என்ன பண்ணணும் அவங்க மேலே வந்து ஓவியம் வந்து வரைய ஆரம்பிப்பான்.
ஓவியரையாக நமக்கு போய் இவங்க வேறாலையும் தன்னைத்தானே கட்டிக்கிட முடியாமல் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காக போவாங்க. அப்போ டக்குனு ஹீரோயின் ஒரு அளவுக்கு மேலே இல்லை இது வேண்டாம், நம்ம 2 பேருக்குள்ளே அக்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நவுண்டுவாங்க. நவுண்டுன உடனே ஹீரோ டக்குனு ஹீரோயின்ட்ட சரி ஓகே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைசி நாள் உட்காந்து பேசிட்டு போது ஹீரோயினி அப்போ ஹீரோட்ட எனக்கு போனா நான் உங்கள் வீட்டை பார்க்க முடியுமா, உங்கள் ஃபேமிலியில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே ஏன் நம்ம 7 நாள் நல்லா போகணும்னு உனக்கு கடைசி நாள் ஆசை இல்லையா, இப்போ எதுக்காக குடும்பத்தை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நல்லா நான் போக வேண்டாம் அப்படின்னோடனே இல்லை நான் உன் குடும்பத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னோடனே சரி என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவோன்னா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கறதுக்காக கூட்டு போனோன்னா அங்கே இருக்கிற அவங்க அப்பா அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனோன்னே டக்குன்னு அவங்க அப்பா என்ன சொன்னாங்க இது வரைக்கும் என் பையன் எந்த பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டு வந்ததில்லை, இதுதான் முதல் தடவை அப்படின்னோடனே சரி இவங்க தான் என் டேடி இவங்க தான் என் மம்மி அப்படின்னோடனே அதாவது ஸ்டெப் மம்மி அவனோட அம்மாவோட அவங்க பெற்றவங்க கிடையாது அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். இது சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும்போது அப்பா வந்து என்ன சொல்கிறான் நீ தானே என் பையனை வந்து காலேஜ் வச்சு இன்ஸ்டால் பண்ண, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக உனக்கு இந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் மேலே ஆசை இருக்குது, இயற்கை வளத்தை வச்சு நம்ம எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம வளர முடியும், அதை விட்டு நம்ம மரம் வளர்த்தா நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோனிக்கு ஒரு மாதிரி அவன் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோட அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக பேசும்போது ஹீரோட அப்பாவும் இதை பற்றி பேசுவாங்க. இப்போ இவங்க 2 இடத்துலையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற இடத்துல வந்து ஒரு சின்ன தகராறு மாதிரி ஆகும். இதை பார்த்து ஹீரோ டக்குனு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னோடனே ஹீரோட ஸ்டெப் மம்மி என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னோடனே ஹீரோயிட்ட அவர் அப்பா வந்து மெதுவாக பக்கத்தில் உட்காந்து என்னை மன்னிச்சிருவா அப்படின்னு ஒரு நகைச்சுவாக இவர் பேசுவார். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவோன்னா வா உனக்கு நான் வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போய் வீட்டை சுற்றி காட்டும் போது என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு நான் வரேன்டா, இப்போ உனக்கு தானே மனசு கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனையும் ஒன்று சார் அவங்க வீட்டில் வச்சு முதல் தடவை இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்துருக்கும் போது ஹீரோவோட நெஞ்சில் ஹீரோயினி படுத்துன்னு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு இதோட நம்ம 2 பேரும் இப்போ திரும்பி பார்க்க முடியாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது எனக்கு தெரியல, பட் நமக்குள்ள அக்ரிமெண்ட் முடிஞ்சுட்டா நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுவான். பட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் என்ன பண்ணுவான் ஹீரோயினி வந்து இவன் வீட்டுக்குள்ளே இருந்தது இவன் கூட இருந்த ஃபோட்டோஸ் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுருவான். சோஷியல் மீடியாவில் போட்டனால அந்த விஷயம் வந்து வேகமாக வைரல் ஆயிரும். வைரலான இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோட பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் பாதிச்சோம். உடனே ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோனை நம்மளால அவளை தனக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாலே சொல்லிட்டு அங்கே வந்து நல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ பற்றின விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு ஹீரோ அப்பா வந்து என்ன சொல்லுவானா என்னடா உன் காதல் என்ன ஆனிச்சு இதுதான் சொன்னேன் நம்பாத, நான் அப்பவே பிஸ்னஸ் மாதிரி பாருன்னு சொன்னேன் நீ கேட்டி அப்படின்னு சொல்லி திட்டுவாரா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பா கூட பேசி 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா என்ன சொல்லுவான் உனக்காக நான் இருக்கேன்டா என்ன பிரச்சனை தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் பேசிட்டு பாய். இதுக்கப்புறம் ஹீரோயினிக்கும் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு தெரியாமல் நடந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நீ என்கிட்ட பேசாத இனிமேல் எனக்கு ஃபோனில் அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினி அவன் ஃப்ரெண்டை வந்து திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் எப்போ போல ஹீரோயினி வந்து இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே போவா பார்த்தீங்களா அந்த காட்டை பார்க்குறதுக்காக மரங்கள் விழுவான் பார்த்துருக்காங்க. இப்படி காலையில் எந்திரிச்சு தன்னோட காட்டை பார்க்குறதுக்காக போகும்போது காட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோயின் டக்குனு போய் ஹீரோ கிட்ட போகும்போது ஹீரோ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிட்டு நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன், ஆனால் பட் இப்போ எனக்கு அதை தவிர வேறு வழி இல்லை, என்னோட பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் கண்டிப்பாக இந்த வேலையை பார்க்கலனா என்னோட ஃபேமிலி ரொம்ப நடுத்தருக்கு தான் வரணும், அதனால தான் திருப்பி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து இவன் பேசான். பேசிட்டு அந்த இடத்துல வந்து நடந்து வரும்போது ஹீரோனி வந்து ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுவோம். கூட்டோன ஹீரோ அந்த இடத்துல திரும்பி நிற்கும் போது ஹீரோயினை ஓடி வந்து கெட்டி பிடிச்சிட்டு நீ எந்த வேலை வேணாலும் பாரு எனக்கு இனிமேல் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து அவள் கெட்டி பிடிப்பா. கெட்டி பிடிச்சோன்னே ஹீரோயினி ஏற்கனவே ஹீரோ வீட்டில் தான் தங்கியிருந்தான். திருப்பி அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் வந்து மறுபடியும் அவனோட ஒன்றா சேர்ந்து ஹீரோவோட ஆசை எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுவான். இதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் சின்ன பசங்க தான் பார்த்தாங்க, ஏன்னா சின்ன பசங்களுக்கான படம் இது கிடையவே கிடையாது. பட் அடல்ட்டாக இருந்தீங்க இது உங்களுக்கான ஒரு தரமான திரைப்படம் நான் சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட், நான் சின்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.